அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. போன வாரம் அரசியல் ஜெயிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்களை இது சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு அதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்மளுடைய எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ஓட்டு எண்ணக்கூடிய அந்த விஷயம் நடந்தது. அந்த அந்த எண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. யாருமே எதிர்பார்க்காத, யாருமே சிந்திக்காத, யாரை கேட்டாலும் நான் இதை மாதிரி எதிர்பார்க்கல, நான் இதை மாதிரி எதிர்பார்க்கல அப்படின்னு தான் எல்லாருமே பேசினாங்க. மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் செய்கிறவங்க, அரசியலில் களம் கண்டவங்க, அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான். அப்படி இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒரு சிலது இருக்கு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனா அந்த மாற்றம் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு ரெண்டுத்தையுமே கொடுக்காம கூட போகலாம். ஆனா மாற்றம் அப்படின்றது வந்துதான் ஆகும். நீங்க அந்த மாற்றத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதான் விஷயம். நீங்க அந்த சந்தோஷத்தை நினைச்சு அதுலேயே ஒரு புழுதாங்கிதம் அடைந்து நீங்க அப்படியே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த சந்தோஷத்தை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த டோபமைன் கொஞ்ச நேரம் தான் சுரக்கும். அதுக்கப்புறமா நீங்க இயல்பு நிலைக்கு திரும்பி ஆகணும். அதே மாதிரி கவலைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கவலையும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பி ஆகணும். அப்போ இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமை தான் ரொம்ப முக்கியமா இங்க நம்ம பார்க்கணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். நம்மள கூட நிறைய பேர் ஒரு சிலர் ஃபெட்டப் ஆயிருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தாங்க. அதுக்கப்புறமா அதுல எதுவுமே யூஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வாரத்துல நம்பருடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரத்துல நிறைய அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த நம்பரை ரீச் பண்றதுக்காக சம்பந்தப்பட்ட கட்சி அதுக்காக நிறைய ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த ஓட்டு வித்தியாசம் சொல்லக்கூடிய அந்த வித்தியாசம், குறைவான வித்தியாசத்துல நிறைய பேர் ஜெயிச்சாங்க அப்படின்றதுலாம் உண்மையான விஷயம். தோற்றார்கள் அப்படின்றதும் உண்மையான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பரை மட்டும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்பரை எப்படி பார்க்கறது அப்படின்னா, நீங்க எல்லா சப்ஜெக்டையுமே எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லயுமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் கணிதம் மட்டும்தான். அந்த ஏன் அதை முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க மற்ற சப்ஜெக்ட்ல எதுலையாவது ஏதாவது பிழைகளோடு எழுதப்பட்டிருந்தால் அந்த பிழைக்கு ஏற்றது போல் மார்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க, உங்களுடைய மதிப்பெண்ணை கம்மி பண்ணிப்பாங்க. ஆனா கணிதத்தில் உங்களுடைய பிழை இருந்தது அப்படின்னா கடைசியில் எழுதக்கூடிய விடையும் பிழையாக தான் இருக்கும். அதால கண்டிப்பாக மார்க் அதுக்கு கிடைக்காது. அதான் நம்மளுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், உங்களுடைய வங்கி இருப்பு, உங்களுடைய வேலை மணி நேரம், இது மாதிரி இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன நம்பருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்பரை போட்ட விடாம இருக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு சில கொள்கைகள் இருக்கும். நான் இப்படிதான், நான் இதை தான் பண்ணுவேன், நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கொள்கைகள் இருக்கும். ஆனா அந்த கொள்கைகளை ஒரு சில நேரங்கள்ல நீங்க அப்படியே தளர்த்திக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கொள்கையை தளர்த்தி கொள்வதால் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா, அந்த நன்மைக்காக உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்க கொஞ்சம் சற்றே உங்களுடைய கொள்கையை தளர்த்தி கொள்ளலாம். அதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த கொள்கை தளர்த்தலால தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருமே விரும்பின ஒரு விஷயம், நிறைய பேர் விரும்பின ஒரு விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ இதை மாதிரி நம்ம இல்லை என் வாழ்க்கையில நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதுல இருந்து எதுவுமே மாற மாட்டேன், நான் அப்படியே தான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட கோச்சிங் போனேன், அதே மாதிரி தான் கோச்சிங் தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்க இருக்கவே இருக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதே மாதிரி கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு காசு, நீங்க வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு காசு. நீங்க இந்த ஒரு வாரத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலான டைம் டிவியில தான் நம்ம எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அதுல இந்த நியூஸ் சேனல்லாம் போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு திரும்ப சென்சேஷனை உருவாக்கி அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்மள அந்த இருக்கை நுனியிலே உட்கார வச்சிருந்தாங்க. நீங்க அதை மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனலுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், டிஆர்பி ரேட் அதிகமாகும், ஆனா நம்மளுடைய பேக்கெட்டே ரொம்ப. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் கேளுங்க, ஆனால் சென்சேஷனா அதுலயே உட்கார்ந்துருக்காதீங்க. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை நோக்கி நகருங்கள். இந்த விஷயங்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.